மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போரில் மிகப்பெரிய அழிவை குறிப்பாக இஸ்ரேல் சந்தித்து வருகிறது. அதே நேரம் ஈரானுக்கும் பாதிப்புகள் ஏராளமாக இருந்து வருவதை நாம் சமநிலையில் பார்க்கிறோம். இதற்கிடையில் ஈரானுடைய ப்ராக்சியாக செயல்படும் ஹவுதிகள் நேற்று பென்கூரியர் விமான நிலையத்தின் மீதும் டெல்லவியின் மிக முக்கிய இராணுவ நிலைகளின் மீதும் தாக்குதல் நடத்தியிருப்பதை இன்று காலை செய்திகள் உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய இராணுவ ஃபோர்ஸ் மீது யெமன் ஹவுதிகள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக யெமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளுடைய அல் கமாபி அவர் தெஹ்ரானில் பயிற்சி பெற்றவராகவும் மிசைல் புரோகிராமில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் என்பதையும் தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. ஹவுதிகள் இஸ்ரேலுடைய இவ்வளவு பெரிய சேதாரத்தை பரிகாசம் செய்திருப்பதும் நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹவுதிகளின் சார்பில் வெளியான அறிக்கையில் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள்: நாங்கள் மிகப்பெரிய தியாகிகள். எங்களின் மரணத்தை குறித்தோ எதிர்ப்புகள் குறித்தோ எதற்கும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்களில் ஒவ்வொருவரும், அதாவது நாங்கள் போராளிகளான எங்களில் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமமானவர்கள் என்றும் தங்களை அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஹவுதிகளின் தாக்குதல், ஹவுதிகளின் வீரியமிக்க பேச்சுக்கள் உண்மையில் இஸ்ரேலை மற்றொரு பதட்டத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இதனை அடுத்து இஸ்ரேல் ஈரான் போர் வலுத்து வரும் நிலையில் ஹமாஸ் இது குறித்து கருத்துக்களை வலிமையாக பகிர்ந்திருக்கிறது. ஹமாஸினுடைய மூத்த தலைவர் இஸ்ஸத் அல் ரிசாக் அயன்டோம் பற்றி பெருமை பேசிக்கொள்ளும் இஸ்ரேலுக்கு தற்போது ஈரான் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய பேச்சில் இஸ்ஸத் அல் ரிசாக் அயன்டோம் தோல்வியடைந்திருக்கிறது என்பதை அவர் ஆழமாக பதிவு செய்தார். இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகள் தோல்வியுற்றன என குறிப்பிட்ட ஹமாஸ் மத்திய கிழக்கு பிராந்திய மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக இஸ்ரேல் மூட்டிய நெருப்பும் வெறுப்பும் பகையும் இஸ்ரேலை இப்போது தாக்குகிறது. ஈரானின் பதில் தாக்குதல் எந்த ஒரு அடாவடித்தனத்திற்கும் பதில் உண்டு என்பதையும், ஒரு எல்லை உண்டு என்பதையும், எந்த ஒரு அடக்குமுறைகளுக்கும் நிச்சயமான தண்டனை உண்டு என்பதை நிரூபித்துள்ளதாக ஹமாஸ் தெரிவிக்கிறது. இதற்கிடையில் ஈரான் வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹயி அமெரிக்கா ஆதரவும் அனுமதியும் இல்லாமல் இஸ்ரேல் இதுபோல் ஈரான் மீது தாக்குதலை ஒருபோதும் நடத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை மிக கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய ஈரானின் இந்த பதட்டத்திற்கு மத்தியில் அமெரிக்காவை அதிகாரப்பூர்வமாக போருக்கு இஸ்ரேல் அழைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம். ஈரானுடைய பில்டோஸ் யுரேனியம் செறிவூட்ட பகுதிகளை திட்டமிட்டு அளிக்கின்ற ஒரு நேரத்தில் அமெரிக்கா நேரடியாக போருக்கு வரவேண்டும் என்று யூத நாடு அழைப்பு விடுத்திருப்பதும் நாம் பார்க்கிறோம். இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் நடந்த தாக்குதலில் அமெரிக்கா உடனடியாக தங்களுக்கு உதவிக்கு வர வேண்டும், அதாவது நேரடியாக போரில் ஈடுபட வேண்டும் என இஸ்ரேல் கோரிக்கை வைத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கிடையே இஸ்ரேலுடைய ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்திய ஈரான் பெண் விமானியை பிடித்து சென்றதாகவும் செய்திகள் வெளியானது. இதற்கு முந்தைய செய்தியிலும் இதை கோடிட்டு காட்டியிருந்த நாம் அல் ஜெசிரா மற்றும் சீன அரசாங்க ஊடகங்கள், குளோபல் டைம்ஸ் மற்றும் சின்ஹுவா கூட பாகிஸ்தான் ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டன. அமெரிக்காவுக்கு ஆபரேஷன் ரைசிங் லயன் நடவடிக்கையின் கீழ் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி வந்த நேரத்தில் இது பெரும் தலைக்குனிவை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. IRGC தலைவர் உட்பட 20க்கும் மேற்பட்ட உயர்மட்ட இராணுவ தளபதிகள், அணுவிஞ்ஞானிகள் கொல்லப்பட்ட நிலையில் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் மூலம் அவர்கள் மீண்டும் தாக்குதலை மையப்படுத்தினார்கள். இந்நிலையில் அமெரிக்காவுடைய ஸ்டெல்த் 5வது வலைப்போர் விமானம் F-35 இயக்குகிறது. இது தவிர அமெரிக்காவின் F-16 போர் விமானங்களும் பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்ப கட்டத்தில் ஈரானின் அரசு ஊடகங்கள் இஸ்ரேலிய F-16 விமானங்களை சுற்றி வீழ்த்தியதாக கூறின. அதன் பின்னர் ஈரானிய இராணுவம்
F-35 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியாக கூறி ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதே நேரத்தில் மற்றவர்கள் அதன் பெண் விமானி சாரா அஹ்ரோனட் பிடிபட்டதாகவும் கூறப்படும் புகைப்படத்தையும் பகிர்ந்து வருகிறார்கள். டெஹ்ரான் 2 இஸ்ரேலிய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி ஒரு பெண் விமானி கைப்பற்றியதாக ஈரான் அரசு ஊடகங்களில் வந்த செய்திகளை தொடர்ந்து மீண்டும் மற்றொரு விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் செய்திகள் தெரிகிறது. F-35 சிதைவுகள் அல்ல என்று விமானவர்கள் நம்புகின்றார்கள். ஆனாலும் ஈரான் உறுதியான தகவலை வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தீவிரமாக இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா ஈடுபடுமா என்பதை தாண்டி அமெரிக்காவின் கூட்டாளிகளான பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்தை நாங்கள் தாக்குவோம், இஸ்ரேலுக்கு நீங்கள் நேரடியாக ஆதரவு கொடுத்தால் என்ற செய்தியும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவை போருக்கு அழைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்த வேண்டும் என்று கூறி வருகின்ற நிலையில்தான் அமெரிக்காவை அவர்கள் போருக்கு அழைத்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த போரில் நடப்பதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கும் ரஷ்யாவும் சீனாவும் ஒரு கால் மீண்டும் நேரடியாக போர் முனையில் அவர்கள் இறங்கினால் நிலைமை படுமோசமாக ஆகிவிடும் என சர்வதேசத்தின் பொறியியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தாங்கள் ஈரான் போரை நிறுத்த ரஷ்யாவால் முடியும் என்றாலும் இதற்கிடையில் ஈரான் போரை நிறுத்த ரஷ்யாவால் முடியும் என்றாலும் கூட அதிபர் விளாடிமிர் புதின் மத்தியஸ்தனத்துக்கு மறுத்து வருகிறார் என்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. ஈரான் வலுவான பொருளாதார மற்றும் இராணுவ உறவுகளை கொண்டிருக்கும் ரஷ்யா இஸ்ரேலோடு நெருங்கிய நட்புறையும் கொண்டுள்ளது. ஆகையால்தான் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் செய்ய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு இஸ்ரேல் அழைப்பு விடுவித்தது. நேரடியாகவே இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு புதினிடத்தில் பேசியதாகவும் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு புதின் எதிர்ப்பு தெரிவித்து தாம் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள மறுத்திருக்கிறார். ஈரானின் இராணுவ தளவாடங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மத்தியஸ்தம் செய்வதற்கு ரஷ்யா மறுத்திருப்பது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் ஈரானுடைய தாக்குதலுக்கு பயந்து ஈரானுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி ஏராளமான இஸ்ரேல் தலைவர்கள் பங்கருக்குள் பம்மியிருக்கிற அதே நேரத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு கிரீஸ் நாட்டில் சென்றிருப்பதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது. ஈரானுடைய ஆழமான தாக்குதல்கள் மிக பெரும் மிரட்டல்களுக்கு மத்தியில் அவர் கிரீஸுக்கு சென்றிருப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. அணு ஆயுத தடை ஒப்பந்தங்களில் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்று தொடர்ந்து அமெரிக்க அதிபர் வலியுறுத்தி வரும் நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை முழுமையான பேச்சை அமெரிக்காவுடன் ஈடுபடப் போவதில்லை என்றும் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் தங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்று ட்ரம்ப் கூறினாலும் அமெரிக்கா வழங்கிய நாசகார ஆயுதங்களால் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக தற்போது கொதிநிலையில் 2ஆம் கட்ட தாக்குதல் ரஃபா மட்டுமல்லாமல் இதே போன்று ஈரானுடைய பல நிலைகள் திப்ரிஸ் போன்ற நிலைகளும் தாக்கப்பட்டிருக்கிறது. சமாதானம் ஏற்படாமல் இந்த போர் மீண்டும் வலுக்குமானால் இது உலக அளவில் உலகப் போராக மாறும் என்று சொன்னாலும் உலக அளவில் வியாபாரம் மட்டுமல்லாமல் வணிகம், உயிரிழப்பு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என பலர் கூறுகிறார்கள். நாம் இன்னும் அடுத்தடுத்த காணொளிகளில் பல புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.